ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எஸ், அண்டு எந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச், அதாவது நாளைக்கான மேட்சோட ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கிடைக்க போகுது. பிகாஸ் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. அது இன்றைக்கி நடக்க போகிற 2 மேட்ச்க்கான வீடியோவுமே போட்டிருக்கு. ஸோ மும்பை vs குஜராத் டைட்டன்ஸ் அந்த மேட்சுமே போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் vs எல்எஸ்ஜி, ஸோ லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சும் போட்டிருக்கும். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் நிறையா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ தமிழில் போடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நிறையா பேருக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கும் தேவை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்துருக்கீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் நிறையா விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ டீமை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி கிளான்ஸ்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கான சான்சஸ் வந்து 175 185 வரைக்கும் அடிக்கலாம். அண்ட் ஒரு பேட்டிங் பிச்சுனே சொல்லலாம். மினிமம் ஸ்கோர் தான் இது. அண்ட் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து இன்னுமே 200+ வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவர் பிளேயில் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 45 50 ரன்ஸ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுக்கல. ஸோ நல்லாவே விளையாண்டுருக்கலாம். பேட்டிங்லேயுமே அந்தளவுக்கு பெருசாக சாதிக்கலை. அண்ட் பவுலிங்லேயுமே விட்டுட்டாங்க ஸோ சிஎஸ்கேவை. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லா விளையாடாத ஒரு சந்தர்ப்பமாக தான் பெங்களூர் சேலஞ்சர்ஸுக்கு இருந்துச்சு. பட் 2 பேர் தான் ஒழுங்காக விளையாண்டுருந்தாங்க. அனுஜ் ராவட்டும் தினேஷ் கார்த்திக் விளையாண்டதுனால 173 போட முடிஞ்சிச்சு. அதை அவங்களால கிளியர் பண்ணவும் ஈஸியாக முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 4 பால் ஸ்பேர் இருக்கும்போதே 8 பால் ஸ்பேர் இருக்கும்போதே அதை சேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிளேயிங் வந்து அந்தளவுக்கு நல்லா விளையாண்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. அண்ட் இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேர் எடுத்துகிட்டு போவாங்க, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனர் பேட்ஸ்மேன்ஸான ஃபேப் டு பிளஸஸ், அதுக்கப்புறமா விராட் கோலி. ஸோ மஹிபால் அமோர் நல்லா விளையாடல. பட் பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி விளையாடலான்னு சொல்லிட்டு. அண்ட் எந்த டீம் பிளேயர்ஸுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஃபேப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா தினேஷ் கார்த்திக். அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுஜ் ராவத்தோட தான் விளையாண்டுருப்பாங்க. மைட் பி இந்த வாட்டியும் அனுஜ் ராவத் உள்ளே வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் பிளேயிங் 11க்குள்ளே இருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் இருக்க மாட்டார். அண்ட் ஏன்னா அவர் ஒரு ரொம்ப பெரிய ஸ்டாட்டிக்கான பிளேயர் ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. ஹசரங்கா எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் போடுறாங்களான்னு பார்க்கலாம். முகமது சிராஜ் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த வாட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்கில் ஃபஸ்ட்டு ஷிகர் தவான் வித் பிரபு சிம்ரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் ஷாட், ஹர்ப்ரீத் சிங், சிக்கந்தர் ரஸா, ஸோ சாம் கரன். ஸோ சாம் கரனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவுமே தேவைப்படுது இவங்களுக்கு. ஸோ அவர் விளையாடுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஜிதேஷ் சர்மா ஓரளவுக்கு விளையாண்டார். ஸோ ககிசோ ரபாடா அண்ட் ஹர்ப்ரீத் சிங், ஷாருக் கான் உள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் சிங். ஸோ பெங்களூரோட டீம் அண்டு பஞ்சாப் கிங்ஸோட டீமையுமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வாங்க டிலே பண்ணாமல் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை, ஃபஸ்ட்டு ஆளில் வந்து விக்கெட் கீப்பர் வந்து அனுஜ் ராவத் எடுத்திருக்கேன். ஸோ அனுஜ் ராவத் வந்து இந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். பட் டிகே அந்தளவுக்கு பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் அனுஜ் ராவத் வந்து உள்ள பிளேயிங் லெவலில் இருப்பார். அண்ட் விக்கெட் கீப்பராக இருப்பார், முக்கியமான விஷயம். அண்ட் விக்கெட் கீப்பராக இருக்கும்போது கேச்சஸ் 1 or 2 கேச்சஸ் மினிமம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால அனுஜ் ராவத் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் வந்து 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். விராட் கோலி, ஷிகர் தவான், ஃபேப் டு பிளேசஸ். ஸோ பஞ்சாபில் சாம் கரன் நல்லா பண்ணியிருந்தார். பட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது அவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேட்டர்ஸ்குள்ளே நம்ம இந்த 3 பேர் எடுத்திருக்கோம். அண்டு இங்கே வந்து பேட்டர்ஸ்க்கு நான் கேப்டன்சி கொடுக்கல. ஃபேப் டு பிளேசஸ் என்ன தான் அடித்தாலும் நம்ம அவருக்கு கொடுக்காம இங்கே ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ஸ். 2 ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். கேமரான் க்ரீன் இந்த வட்டம் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். அண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
சாம் கரன் இந்த மேட்சுமே நல்லா விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுலிங்கில் நல்லா போடுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் லிவிங்ஸ்டோன் ப்ளஸ் மேக்ஸ்வெல் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச் விளையாண்டார், பட் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் கொடுக்கல. இந்த மேட்ச் நிறையா போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேரும் சேர்ந்து 3 பவுலர்ஸும் சேர்ந்து மினிமம் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்து தருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மைட் பி ஒரே ஆள் 4 விக்கெட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 5 விக்கெட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை மினிமம் 2 விக்கெட்டாவது எடுப்பாங்க ஒவ்வொரு பவுலர்ஸும். ஸோ இவங்களோட பட்ஜெட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே எனக்கு 8 கிரெடிட்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ இதை விட பெரிய பிளேயர்ஸ் யாராவது நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த பிளேயர்னால் நம்ம மேட்ச் வின் பண்ண முடியுமா அப்படின்றதும் பாருங்கள். பிகாஸ் இதை நான் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். போடும்போது பார்த்திங்கன்னா அனுஜ் ராவத் தான் வந்திருந்தார். அண்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணுற பர்சன்டேஜுமே ட்ரீம் 11 போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 விளையாடுறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எந்த ஃபேண்டசி நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு நிறைய ஆப்பாக இருக்கிறன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ண சொல்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரைஸிங் பார்த்துடலாம். ஸோ அனுஜ் ராவத் 7 crores அண்ட் விராட் கோலி 9 crores அண்ட் ஷிகர் தவான் 9 crores, ஃபேப் டு ப்ளஸ் 8.5 crores அண்ட் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா 9 crore, லிவிங்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா 8 crores அண்ட் சாம் கரன் 8.5 crore, கேமரான் கிரீன் 8 crores, ஹர்ஷல் பட்டேல் 8 crore, ககிசோ ரபாடா 8.5, ஹர்ஷ்தீப் சிங் 8.5 crores. ஸோ ஒரு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 points முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 crores கொடுத்துருக்காங்க. கோடி கணக்கில் கொடுக்குறாங்க பார்த்திங்களா ட்ரீம் 11 இதைத்தான் சொல்லியிருக்காங்க போல். அண்ட் எஸ், முன்னாடி பாயிண்ட்ஸை இப்போ க்ரோர்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் அதை பற்றி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. 1 or 2 பிளேயர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பட் என்னோடய எக்ஸ்பர்ட் அனலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஃபைனல் டீம். அண்ட் இவங்க விளையாடுவாங்கன்றதை தான் நம்ம எதிர்பார்க்கவும் செய்கிறோம். அண்ட் இந்த மாதிரி வந்து பிச்சோட ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது பேட்டிங் பிச்சாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் விளையாடுறாங்க. இப்போது பெங்களூரில் போய் பெங்களூர் டீம் விளையாடுறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம, அதே மாதிரி பார்க்கும்போது இந்த மேட்ச் ஜெயித்தா நம்ம அவங்க பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கும். எஸ், ஏர்லி ஸ்டேஜ் தான் இது. அதுக்குள்ளேயுமே ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 1 or 2 மேட்சஸ் தோக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த கான்ஃபிடென்ட்டோட இவங்க கப்பும் வின் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகாஸ் ஒரு நல்ல டீம் தான் வச்சுருக்காங்க ஆர்சிபி. அண்ட் அந்த நல்ல டீம் வந்து பர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணணும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்சிபி பண்ணுறாங்களா, இல்லைனா பஞ்சாப் பண்ணுறாங்களா, இல்லைனா மேட்ச் வந்து எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீம்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் அந்த எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலான்றது தான் பார்த்துட்ருக்கோம், அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா கிராஃப்ஸ் அண்டு ஸ்டாட்ஸ் மூலயமா வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு. அண்ட் 1 or 2 டீம்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு வரோம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த மேட்சோட அந்த டீமோட வீடியோவுமே நான் தரேன். அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் கிரிக்கெட் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களும் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களுமே ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.